Welcome to my channel. This video sponsored by School of Business Organization. School of Business Organization இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இது வந்து 100% ஜென்யூன் அண்ட் ட்ரஸ்டடான ஒரு ஜாபு. ஸோ இந்த ஒர்க்கை வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க, ஸோ மீன்ஸ் ஹவுஸ் ஒய்ஃபு, ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்க, ஜாப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க டெய்லி ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதுமானது. இந்த ஜாபை வந்து நம்மளால் எடுத்து பண்ண முடியும். ஸோ இதனுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும், ஸோ இந்த ஜாப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்படி பராமரிப்பு இல்லாமல் இருந்த அரசு பள்ளியை 5 ஸ்டார் அரசு பள்ளியாக்கிய வேற லெவல் தரமான சம்பவம். ஹை கிளாஸ் லெவலில் அலறவிட்ட அரசு பள்ளி. அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம் என நிரூபித்து காட்டியிருக்கும் கொரடாச்சேரி ஊராட்சி ஒன்றிய உயர்நிலை பள்ளியின் செயல்பாடு வெகு பாராட்டுக்களை குவித்து வருகிறது. திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி ஒன்றியத்திற்குட்பட்ட செல்லூரில் 75 வருடங்களுக்கு மேலாக இயங்கி வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி. திருக்குள்ளாம்புதூர், கமுகக்குடி, நாகலூர், இலையூர், நடுவங்குடி உள்ளிட்ட சுற்றுப்புற கிராமங்களை சேர்ந்த 243 மாணவ மாணவியர்கள் அப்பள்ளியில் கல்வி பயின்று வருகின்றனர். கடந்த 2011ஆம் ஆண்டு ஊராட்சி ஒன்றிய உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் கடந்த சில வருடங்களாக அப்பள்ளி பராமரிப்பு இன்றி கழிவறைகள் பழுதடைந்து மோசமான நிலையில் காணப்பட்ட காட்சி இது. இதனையடுத்து கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக ராஜேந்திரன் என்பவர் பொறுப்பேற்ற பின்பு பள்ளியை புனரமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரிடம் கோரிக்கை வைத்து பள்ளி கல்வித்துறை மூலமாக 15 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு பெற்று பொதுப்பணித்துறை மூலம் பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டு தற்போது கழிவறைகள் பழுது நீக்கப்பட்டு நாப்கின் எரியூட்டும் கருவி, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், வண்ணம் தீட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு மராமத்து பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அருணன் என்பவர் 2,40,000 ரூபாய் மதிப்பீட்டில் அப்பள்ளிக்கு தரமான நுழைவு வாயில் ஒன்றை அமைத்து கொடுத்துள்ளார். முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜமாணிக்கம் வருடந்தோறும் 22,500 ரூபாய் ரொக்க பணத்தை அப்பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு வழங்கி வருகின்றார். திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் மேம்பாட்டு நிதியில் இருந்து 11 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அப்பள்ளிக்கு கலையரங்கம் ஒன்றும் அமைத்து கொடுத்துள்ளார். இந்த செயல்பாட்டிற்கு ஊர் பொதுமக்கள், முன்னாள் மாணாக்கர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் உறுதுணையாக செயல்பட்டு இருக்கிறார்கள். அப்பள்ளியில் எங்கும் இல்லாத அளவிற்கு ஒரு குடும்பத்தினர் தினமும் பள்ளி மாணாக்கர்களுக்கு சுண்டல், பிஸ்கட் போன்ற சிற்றுண்டிகளையும் வழங்கி வருவது சிறப்பு. பெற்றோர் ஆசிரியர் பெருமக்கள் அரசோடு சேர்ந்து ஒன்றிணைந்தால் சாதிக்க முடியுமா? கருத்துக்களில் பதிவிடுங்கள். திருவாரூர் மாவட்டம் செல்லூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கிட்டத்தட்ட 243 மாணவர்கள் கல்வி பயின்று வருகிறார்கள். நான் இந்த பள்ளிக்கு கடந்த 7வது மாதத்திற்கு முன்பாக பணியில் சேர்ந்தேன். நான் பணியில் சேருவதற்கு முன்பு இந்த பள்ளியினுடைய தோற்றம் பொலிவிழந்து காணப்பட்டது, வண்ணம் பூசப்படாமல் இருந்தது, கழிவறைகள் கூட பராமரிப்பு இல்லாமல் இருந்தது. அதை சரி செய்வதற்காக உடனடியாக முதன்மை கல்வி அலுவலர் அவர்களை தொடர்பு கொண்டேன். அவர் பள்ளி கல்வித்துறை மூலம் 15 லட்சம் ரூபாயை மராமத்து பணிக்காக ஒதுக்கீடு செய்து அந்த பணிகள் நடைபெற்றது. இப்பொழுது அந்த பள்ளியானது தோற்றம் வண்ணம் பூசப்பட்டு தோற்றம் மிகவும். Thank you for watching.